ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்வதः சேவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 7வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்லும் விஷயங்கள், அர்ஜுனா, என்னுடைய விபூதிகளை நம்ம இந்த ஒரு அத்தியாயத்தின் துவக்கத்திலே பார்த்துட்டோம். விபூதி என்று சொன்னாலே அந்த பகவானின் பெருமைகள், அவரின் அந்த ஒரு குணங்கள், அவருடைய அந்த கீர்த்தி புகழ் என்று பார்த்துட்டோம். அப்படி இருக்கும் அந்த பகவானின் புகழை பற்றி தான் இந்த இடத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனா, என்னுடைய புகழை, என்னுடைய குணங்களை, என்னுடைய கீர்த்தியை யார் ஒருவர் மனதால் நினைத்து கொண்டு அதன் மேலே யார் நம்பிக்கை வச்சிருக்காளோ, ஆமாம், கிருஷ்ணரின் புகழ் இப்படி இருக்குது, அவர் இவ்வளவு புகழ் பெற்றவர், இவ்வளோ பெருமையுடையவர், அவருடைய குணங்கள் இதெல்லாம் தான், இதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று முழு நம்பிக்கையுடன் யார் என்னுடைய பெருமைகளை, என்னுடைய புகழை ஒத்துக்கொள்கிறார்களோ, யார் அதை ஆமோதித்து என்னை வழிபடுகிறார்களோ, அப்படி என் மீது நம்பிக்கையும் கொண்டு பக்தியும் கொண்டிருக்கும் நபர்கள், பயபக்தியோடு என்னை வழிபடும் நபர்கள், அவா நிச்சயமாக என்னையே வந்து அடைவார்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாத்ர சம்சயா என்று சொல்கிறார் கிருஷ்ணர். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த விதமான ஐயமும் இல்லை. நிச்சயமாக உறுதியாக என் மீது பக்தி வைத்து என் விபூதிகளை, என்னுடைய பெருமைகளை, என்னுடைய புகழ் மீது யார் நம்பிக்கை வச்சிருக்காளோ அவளுக்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. எப்பொழுதும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பார்கள். இறுதியில் என்னையும் சென்று வந்து அடைவார்கள் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஒரு விபூதி யோகத்தில் பின்வரும் ஸ்லோகங்களில் பல விஷயங்களை பற்றி சொல்கிறார். ஆனால் இந்த ஒரு ஸ்லோகமானது மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். என்றால் இது விபூதி யோகத்தின் இந்த ஒரு 10வது அத்தியாயத்தின் மட்டுமல்ல, இந்த முழு பகவத்கீதையின் ஒரு சாரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை பார்த்து நான் சொல்லியிருப்பேன், இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், இதை அறிந்து கொண்டால் பகவத்கீதையை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு சமானம் என்று பார்த்தோம். அப்படி ஒரு ஸ்லோகமாக தான் இந்த ஒரு ஸ்லோகமும் இருக்குது. யாரொருவர் பகவான் தான், அந்த கிருஷ்ணர் பரமாத்மா அவர்தான் அனைத்திற்கும் காரணமாக இருப்பவர், அனைத்தையும் படைத்தவர், அனைத்திற்கும் துவக்கமாக இருப்பவர், அனைத்தும் முடியும் இடமாக இருப்பவர், அனைத்தின் மத்தியிலும் அனைத்தின் நடுவிலும் அவர்தான் இருக்கிறார், அனைத்தையும் அவர்தான் இயக்குகிறார், அனைத்தும் அவருக்குள்ளதான் இயங்கிறது, அனைத்திற்குள்ளும் அவர்தான் இருக்கிறார், அவருக்குள்ள தான் அனைத்துமே இருக்குது. இப்படி அந்த ஒரு பகவான் தான் அனைத்துமே, சர்வம், அந்த சர்வம் பிரம்மமயம் என்று அந்த ஒரு பரம்பிரம்மம் அவர்தான் அனைத்துமே என்று புரிந்து கொண்ட நபர்கள் நிச்சயமாக அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். இதுதான் அந்த பகவத்கீதையின் கருத்தாக இருக்கு. இப்படி அந்த பகவான் தான் அனைத்துமே என்று ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போயிருக்கலாம். அகம் சர்வம், நானே அனைத்துமே என்று சொல்லிட்டு கிருஷ்ணர் போயிருக்கலாம். இருந்தாலும் நம்மை போன்ற சாதாரண புத்தி உடையவர்கள், அதாவது மந்தமான புத்தி உடையவர்கள், நமக்கு அந்த ஒரு உண்மையை உணர்த்த வேண்டும் என்றால் நம்ம மனதுக்குள்ள அந்த எண்ணம் வரணும். நம்ம சர்வம் கிருஷ்ணமயம் என்று வார்த்தையால் சொல்கிறது வேறு. இப்படி பல ஸ்லோகங்களில் நானே நெருப்பாக இருக்கிறேன், நீராக இருக்கிறேன், காற்றாக இருக்கிறேன், பூமியாக இருக்கிறேன், இப்படி அனைத்துமாக நானே இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கும் ஆத்மாவாகவும் நானே இருக்கிறேன், இப்படி அனைத்துக்குள்ளும் நிறைந்திருக்கும் நானே இறைவன் என்று கிருஷ்ணர் சொல்லும்போது அது நம்ம மனதுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படும். அப்படி ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தை பிடித்து கொண்டு பக்தி யோகத்தின் மூலமாக நம்பிக்கை வைத்து அந்த பகவானை சென்று அடையறதுக்கான முழு முயற்சி செய்தோம் என்றால் இறுதியில் அந்த பகவானையே சென்று அடைவோம். இது நிச்சயம் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 7வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.